சொல்ல மாட்டேன், அப்புறம் கோச்சிக்கூடாது. ஓகேவா? எனக்கு வந்து ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது என்ன கேம் போடலான்னு. அதனால தான் இந்த வாட்டி நான் மட்டும் வந்திருக்கேன் இதை முடிக்கலான்ட்டு. குட்டி மாஸ்லாம் வரல, நம்ம மட்டும்தான். ஏதாவது ஒரு பிளேஸுக்கா தலைவரே? என்ன ஒரு இடம் கூட இல்லை. ஐயோ கைஸ், இங்கே ஒருத்தன் போயிட்டான். இப்போ நம்ம போய்க்கலாம். அவ்வளோதான். ஜல்லியோ ஜிம் கானா 2 1 லெட்ஸ் கோ. இது எப்படியோ முடிச்சா கைஸ், இது மேலே ஏற முடியும். இந்த கேம் பிளே வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுக்கிறேன் என் குட்டி மாஸ் கூட விளாண்டு. என்னடா இது? ஓப்பன் ஆகிடுச்சு. ஐயோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம். என்ன இது? எப்படியே ஓகே, ஏதாவது பொருள் கிடைக்குதா? ஃபஸ்ட்டு மேலே ஏதாவது கட்சிக்குது. பீஸா. ஓகே, பீட்சா கட்சிக்குது. ஓகே, இல்லை இந்த எதுவுமே இல்லை. இது ஓப்பன் பண்ண சீக்கிரமாக பொருள் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கபோர்டு ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே இல்லை. அசிங்க பார்த்தா வா தண்ணி இது குடிக்கிறதுக்கு. இது போனது ஆகுமா? ஐயோ ஒன்றும் ஆகலை, பயந்துட்டேன். ஓகே, இதை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டு எப்படி இருக்குதுன்னு தெரில. நான் என்ன விளாண்டும் பார்க்கல. இப்போ தான் உங்கள் கூட சேர்ந்து விளாட்றேன். அப்படி கிடையாது. ஓகே, என்னடா பொருளை கிடையாது? சாவியா? இது சாவியே இங்கே கடையில். உங்களுக்கு சாவி வேணுமா? என்னடா சீக்கிரம் எதுக்கும் சாவி வேணுமா? சாவி கிடச்சிருக்கு. சாவி இதான் சாவி. போட்டு ஓப்பன். எஸ் டிஷர்ட்டில் யார் கேட்குறா? அதெல்லாம் ஏன்டா இங்கே போட்டுக்கிறீங்க? கைஸ், என்ன கைஸ் இது? கபோர்டாவே ஸ்பைடரே கடிக்காத. எதுவும் மேலே இது அதுவும் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே நம்மளுக்கு தேவை தான் கைஸ். ஒன்றுத்தையும் விடக்கூடாது. எதை விட்டாலும் பெஸ்ட்டு ஆகிடும். வாவ், ஐயோ எலி கச்சிச்சுலாம் அவ்வளோதான். எங்கே போனாலும் ஃபுல்லாக இதாக தான் இருக்குது. ஓகே, எக்ஸ்ப்ளோரிங் டைமை முடிஞ்சு போச்சு. வெளில ஓடிடலாம். வெளில போகணும்டா. ஐயோ வெளில போகணும். ஐயோ சாவி வேணுமா? ஐயோ ஃபஸ்ட்டே அவுட் ஆகிடக்கூடாது. வழி விடுங்கடா. வழி. இப்போதைக்கு எதுவுமே எடுக்கலாம் கூட பரவாயில்ல. மான்ஸ்டர் வரும். அங்கேருந்து வரும் பாருங்கள். நான் உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன். எங்கேருந்து மான்ஸ்டர் வரும். எங்கடா? சரி வாங்க. எதுக்கு உங்கள்கிட்ட காட்டுறன்ற பேரில் நான் டை ஆகிட்டேன்னா பெஸ்ட் ஆகிடும். ஓகே, ஊற்றியாச்சு. கொஞ்சோண்டு தான் கிடச்சிருக்கு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. அன்லிமிட்டடா. ரோபோட்ஸ். ஓகே இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். என்னாச்சு கேஸ்? இது ஃபிக்ஸ் பண்ணணுமா? ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ஐயோ இது எதுக்கு? இதை மூஞ்சில் வச்சுக்கிறேன். இதை எடுத்து இங்கே வச்சுருவோம். என்னன்னு தெரியல, வச்சிக்கிச்சு உங்களுக்கு. இப்போ என்னாச்சு? அங்கே கியர் பாக்ஸ் தானே சரியில்லை. அதுக்கே நம்மளுக்கு ஹெல்த்து குறையுது கைஸ். ஹெல்த் இல்லைன்னா வேறு வழி இல்லாமல் நான் வந்து இங்கேருந்து வாங்கி தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஓகே, 363 ரூபா வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நான் ஓரமாக நின்றுக்கிறேன். எப்போ தான் அடுத்த ஃப்ளோரு சீக்கிரம் வா கைஸ். நானும் கொஞ்ச நேரமாக வெயிட் பண்ணுகிறேன். இது இப்போதைக்கு வர மாதிரின்னு தெரில. என்ன பண்ண தெரில. ஃபியூவல் வேறு அது. என்ன கைஸ் இவ்வளோ வேகமாக ஓடுறான்? ஏதா கடிக்குதா? அப்பா தொற. ஐயோ லாக்கில் இருக்குதா? இதுவும் லாக்கில் இருக்குதா? அப்புறம் உள்ளே ஏதோ எட்டி பார்த்தீங்களா? ஐயோ ரிஸ்க்கு. ஏதாவது ஒரு டோர் ஓப்பன் பண்ண முடியும், நல்லாயிருக்கும். இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஸ்விம்மிங்க்கு தானே, தண்ணிலாம் வரும். அதான் பார்த்து விளாட்ணும். ஓப்பன் ஆயிடுச்சு. ஏதோ பின்னாடி வர மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். சாவி கிடச்சிக்குது, சந்தோஷம். ஒரே சாவி தான் கொடுத்துக்கிறாங்க கஞ்சா பசங்க. நான் இந்த ரூம்குள்ளே போவோம். ஓப்பன் த டோர். அம்மா பேயிலாகுது. யார்? ஐயோ இந்த பேய்கிட்டேயும் நானும் விளாட்டு காட்டிட்டேன். பேசி இது வேறு ஒரு வாட்டி கச்சாதான் விடுமே நம்மளை. போயிடுச்சா?
அதுதான் கடுப்பாகும். டேய் விளாடாதீங்களா? அதுதான் ஒன்றுமே இல்லாத கடை நான் கடி வாங்குறேன். சுத்தம். இந்த ரூம் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன். என்ன இவ்வளோ இருட்டாகுது? கேண்டில் வர டைம் வச்சுக்கிறானுங்க. ஷவா சூப்பராக இருப்பா கேம். ஏன்னா கேண்டிலுக்கெலாம் என்ன டைமை கொடுத்துக்கிறீங்க கைஸ்? இப்போதைக்கு இங்கே எதுவுமே இல்லை. ஓகே, இங்கே எதுவுமே இல்லை சுத்தம். டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அதுக்குள்ளே டைம் ஆகிடுது. சரி ஓகே போய்டுவோம். இது மேலே சாவியும் இல்லை நம்மக்கிட்ட. ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிடுறாங்க. இப்போ கீர் வேறு ஃபிக்ஸ் பண்ணணுமா? என்கிட்ட அது கூட வழி இல்லாமல் இருக்கிறேன். உள்ளே போனாலே அடி விழுது. வேறு வழி இல்லை. ஒரு பேண்டேஜ் எதாவது வாங்கி போட்டுப்போம். இதாக இருக்கா? வாட்டர் தேவை. மெடிக்கிட்டாக இருக்குது. மெடிக்கிட்ட வந்து நம்மளுக்கு தேவையில்லை. அது வந்து பெரிய அடிப்பட்டால் தானே தேவை. இப்போதைக்கு வேணாம் கைஸ், பார்த்துப்போம் அப்புறமா. கேண்டில் இருக்குது. கேண்டில் எதுக்கும் பெஸ்ட். ஃபுட்டு இருக்குது. ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணிடுவோம். ஐயோ சாப்பாடே இல்லை கைஸ் நம்மளுக்கு. சாப்பிட்றா. ஏறிச்சு வர அளவுக்கு. இப்போ தண்ணி பிடிச்சி புறா. ஏறிச்சு. தண்ணி இன்னும் இருக்குதா? இல்லை. இது ஒன்று. இதெல்லாம் நம்ம பத்திரமா இது கையிலே வச்சுப்போம். திடீர்னு எதாவது வந்துச்சுன்னா இங்கே தான் சுற்றின்னு இருக்கணும். இப்போதைக்கு நம்ம வேறு வழியே இல்லை. அடுத்த ஃப்ளோர் வர வரைக்கும். செகண்ட் ஃப்ளோர் தான் வெற்றிகரமாக வந்துக்கிறோம். அடுத்த ஃப்ளோர் சீக்கிரமாக எப்போ வா? சீக்கிரம் வா. இது வேறு அடிச்சிக்கிட்டே இருக்குது. ஆஹா ஹெல்த்து வேறு கம்மியாகுது. ஒழுங்காக போய் எக்ஸ்ப்ளோரும் பண்ண முடியல கைஸ். இவங்க டைம் கொடுக்கறதே ரொம்ப கம்மியாகுது. நம்ம கிட்டே நின்றுப்போம். ஏன்னா ஓப்பன் பண்ணாங்கன்னா டக்குன்னு ஓடிடுறோம் வெளில. ஓகே எப்போ தான் ஓப்பன் பண்ணுவானுங்களோ. பேக்குக்கோ. ஆமாம் பேக்குக்கு ஷாப்பில் போய் பார்த்தோன்னா எல்லாம் ரோபக்ஸ். காயின்ஸில் வாங்க முடியுமான்னு பார்த்தா காயின்ஸ் வாங்கிறதுக்கு ரோபக்ஸ். எப்பாடி உங்கள் ரோபக்ஸே வேண்டாம். ஷாக் அடிக்குது கைஸ். இதாக பார்த்தீங்களா? இதை ரெடி பண்ணுறதுக்கு நான் எங்கே போவேன்? அதுக்கு அவங்க பொருள் கொடுத்தா தானே. பொருளே தர மாட்றானுங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. டக்குன்னு போய் தேட ஆரம்பிக்கணும் நம்ம. ஏன்னா ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணால் கூட அவ்வளோதான். ஓகே சீக்கிரம். ஒன்றுமே இல்லை. இதில் பேய் தாங்குது. இது யாராவது கேட்டுமா? வந்து கடிச்சிக்கப்பா. அது ஒரு கடி கச்சா தான் கைஸ் விடுவோமே. ஏதாவது சீக்கிரம் தாங்கலண்டா. ஒன்றுமே வச்சுருக்க மாட்டீங்களே ஏன்டா கஞ்சா மாரி. ஃபயர் எக்ஸ்டென்சர் ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே நெருப்பு வந்தால் அதை அணைக்கிறதுக்கு. ஒரு வழியாக பேண்டேஜ் கிடச்சிச்சு. போடுறா பேண்டேஜை. சுத்தமாக ஹெல்த் இல்லை நம்மளுக்கு. அவ்வளோதானா? ஃபுல்லாக அந்த இதுவாக தான் ஈஸியாக. தண்ணி ஒரு வழியாக கிடச்சிச்சு. அது நம்மகிட்ட ஒன்று இருக்குது, பிரச்சனை இல்லை. வேறு இந்த கபோர்டு இதுலேயே ஒன்றுமே இல்லை. டைம் இல்லை கைஸ். அதனால தான் கைஸ் ரொம்ப வேகமாக தேடுறேன். ஐயோ ஏதாவது சீக்கிரம் தாங்கலேண்டா. எத்தனை கபோர்டு இருக்குது, ஆனால் அது ஒன்றுத்துலேயுமே ஒன்றுமே இல்லை. ஐயோ ஏதாவது ஐயோ கைஸ் 15 நிமிஷம் தான். அது 14 13. ஐயோ கைஸ் வேறு அந்த கியர் கிடைக்கணும். அந்த கியர் கிடச்சா தான் இப்போதைக்கு என்னால் போக முடியும். ஐயோ தலைவரே நான் வந்துட்டு வரவே மாட்டேன். போச்சு. நம்ம இந்த வாட்டி கண்டிப்பாக டை ஆகிடுவோம் போலியே. அது பாருங்க மான்ஸ்டர். இதுதான் பூச்சி. அப்படி லபக்குன்னு வாயில் போட்டுக்கணும். ஆஹா தேட முடியுமா? டைமே இல்லை கை சுத்தமாக. எங்கடா இருந்து வர? மற்றக்குள்ள நம்ம போயிடலாம். ஓகே தண்ணி வந்து ஊற்றி வச்சிடலாம். குடிக்கணும். தண்ணி குடிச்சதான் வேறு வழி இல்லை.
இப்போதைக்கு நம்ம மெடிக்கெட் வாங்கிப்போம். வேறு வழியே இல்லை கைஸ், சுத்தமாக எனக்கு வாங்கி தான் ஆகணும். இப்போ அந்த கியர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன் கைஸ், காயின் இருந்தாலும் ஒரு 303 இது கரெக்டாக அப்படி தான் இருக்குது. வேறு ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க்கு வேணாம். AK-47 கன் வேறு இருக்குது. இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை நம்மளுக்கு. ஐயோ ஏறுறா மேலே. ஓகே, இந்த இடத்துல அப்படியே கமக்கமாக நின்றுக்கணும். ஐயோ என்ன பண்ணப்பான்னு தெரில. ஆமாம், இன்னும் ஓரமாக நின்றுக்கிறேன் கைஸ். நல்லா அட்டி வாங்கிக்கின்னு 4 ஃப்ளோர் தான் இது வரைக்கும் சக்ஸஸாக வந்திருக்கேன். 4 ஃப்ளோர் வந்துட்டேன். அட்லீஸ்ட் ஒரு இன்னும் ஒரு 21 ஃப்ளோர் ஏறணும். சே, இன்னும் 21 ஃப்ளோர் இருக்குது. எப்படியாவது தாக்கு பிடிச்சிட்டானா நல்லாயிருக்கும். இதில் வேறு தண்ணி ஊற்றி வைக்கல. பேசாமல் தண்ணி பாட்டில் வாங்கிப்போமா கைஸ். தண்ணி பாட்டில் 2 வாங்கிப்போம், 3 வாங்கிப்போம். நிறையவே வாங்கி இதில் ஊற்றி என்ன கைஸ் இது ஒரு வாட்டி ஊற்றினாலே அவ்வளோதானா? கொஞ்சோண்டு தான் ஏறி இருக்கு. ஐயோ அப்படியா? காசு 2ஆலாம் வாங்க முடியாது, 1 தான் வாங்க முடியுமா? ஓகே, 1 வாங்கி அதை ஃபில் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா அப்போ தான். ஐயோ குடிக்காதரா, குடிச்சிட்டான். சரி பரவாயில்ல, குடிக்கலாம். நம்ம இதில் ஊற்றி சேவ் பண்ணி வைக்கணும் கைஸ். இப்போதைக்கு தண்ணி அப்புறம் இல்லாத பட்சத்தில் நம்ம டயர்ட். அதனால் இப்போயே சேவ் பண்ணி வச்சிட்டா நல்லது. இப்போதைக்கு கொஞ்சோண்டு சேவ் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக இல்லைனா கூட. இப்போ ஹெல்த்தும் சுத்தமாக இல்லை, நம்ம இதை போட்டுக்கலாம் மெடிக்கெட். அப்புறம் வேறு ஏதாவது வாங்கணுமா? ஃபுட்டு தேவையில்லை, எனர்ஜி ட்ரிங்க் ஒன்று வாங்கிப்போம். இப்போதைக்கு குடிக்க வேணாம். சாவி ஒரு கட்டாயவே கிடச்சிருக்கோ இல்லை? ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? இதை எடுத்து வேணாம் இங்கே வச்சிடலாம். அது அங்கே வச்சாச்சு. கீழே இந்த இடத்துல ஏதாவது பொருள் வைக்கலாமா? சாவி மட்டும் இருக்குது கைஸ் கையில். 6வது ஃப்ளோரே வந்தாச்சா கைஸ்? 6வது ஃப்ளோரே வந்தாச்சு கைஸ். இன்னும் ஓப்பன் பண்ணல. இதனால் தண்ணி இப்போதைக்கு கொஞ்சோண்டு இருக்குது, அது போதும். இதே சேர்த்து ஊற்ற முடியுமா? இது குடிச்சிட்டு தான் வேகமாக வேலையை பார்க்கணும். ஐயோ இதுனா கைஸ் புதுசா? ஐயோ AK-47 வேறு வாங்க முடியாது. இதை நான் எப்படி கைஸ் அடிப்பேன்? சே, லாஜிக்கே இல்லாத மாதிரி பண்ணிட்டேன் என்னங்க கைஸ். ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு கேம், வெரி ஒஸ்ட் கேம். நான் பண்ணேன், நான் ஒரு ஆளாக வேறு வந்து மாட்டிக்கிட்டேன். சாப்பிட்றா. ஹெல்த்து லைட்டாக தான் குறையுது, எதுனாலும் தெரில. ஓகே, சீக்கிரம் எல்லாத்தையுமே தோற. நம்மளுக்கு அந்த ஒரு பொருள் கிடைக்கணும். ஐயோ அங்கே மேலே ஏதோ பொருள் இருக்குது. சாப்பிட்றா. எது கிடைக்குதோ அப்படியே வாயில் போட்டுக்கிறான். அவள் தான் கைஸ், என் கதை முடிய போகுது. என்னத்தை குடித்தேன் தெரியாமல், என்னத்தையும் குடிச்சிருக்கேன். ஜூஸு ஏதோ குடிச்சிட்டேன் நான். ஐயோ பாய்சன் ஜூஸ் கூட தெரியாமலாம் குடிப்பேன். அவ்வளோதான், நம்ம டை ஆகும். சாப்பிடு. ஃபியூல் கிடச்சிச்சு, நல்ல விஷயம். ஐயோ ஓடுறா வேகமா. ஏன்டா அப்பா கிடச்சிச்சு இது. சீக்கிரம் பேண்டேஜ் போடணும். ஓடுறா. ஐயோ பேய். இதில் பேண்டேஜ் எதுவுமே இல்லை. நம்ம வேகமாக போய்ட்டு இது கியர் மாட்டிடுவோம். டக்குன்னு மாட்டே. மாட்றா. அப்பா தப்பிச்சாச்சு கைஸ் நம்ம. ஐயோ ஒரு பேண்டேஜ் வாங்கி போட முடியாது, அந்தமாரி நிலமையில் இருக்கிறேனே கைஸ். காசு வேறு இல்லை சுத்தமாக, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் வேறு நிறையா வாங்கி வேஸ்ட்டு வேறு பண்ணிட்டேன். இன்னொன்று வேறு இருக்குது. ஐயோ அதையும் போய்ட்டு எடுத்துன்னு வந்துடுவோம். நம்மளுக்கு தேவை கைஸ். ஒரு பொருள் விட்டால் கூட அவள் தான் நம்ம
எல்லா பொருளுமே எடுத்து வச்சுக்கணும் பத்திரமா. ஒரு பொருளை விட்டுறக்கூடாது தெரியாமல் கூட. ஓகே பேண்டேஜ் இப்போ கிடச்சா என் லக்கு. ஒன்றுமே இல்லை. ஐயோ கைஸ் எதுவுமே இல்லை கைஸ். இப்போது ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நான். எஸ் ஃபுல்லாக சக்ஸஸாக இது ஒன்றுத்த மட்டும்தான் நான் எக்ஸ்ப்ளோரே பண்ணியிருக்கேன் உருப்படியாக. அந்த பேயும் வந்துச்சு. இதுக்கு மேலே இருந்தால் நான் டை. ஐயோ எவ்வளோ கிட்ட இருக்கு பாருங்க கைஸ். அது ஃபியூவல். ஐயோ ஃபியூவலும் இல்லை. நல்ல வேலை எல்லாம் டைமிங்குன்னு கிடைக்குது போல். ஐயோ கைஸ் வெரி டேஞ்சரஸ். சாவி இருக்குது. கேண்டில் அது. இதை எடுத்து பத்திரமா கீழே வச்சுக்குவோம். இன்னும் என்னென்னா நவரக்கூடாது. இப்போ நவுந்தோன்னா இந்த பேய்ங்க வந்துடும் நம்மக்கிட்ட. நவரவே கூடாது. அப்படியே இருக்கணும். துளி கூட நவரக்கூடாது. டே அமைதியாக போயிருங்கடா. எனக்கே சுத்தமாக எடுத்துலடா. டை ஆகிடுவோம் போடா விட்டா நான். மம்மி கேட் கைஸ் என் கதை என்ன போகுதுன்னு தெரில. ஐயோ துளியோண்டு உயிரில் இருக்கிறேன் நான். வேறு காசும் இல்லை ஒன்றுமே இல்லை என்கிட்ட. இதுவே போய்டும் கைஸ் திரும்பி. அதுங்க பாருங்கள் டைமிங் முடிய போதா போய்டும். காசம் இப்போ தான் தரணுங்க. 80 வந்துச்சுன்னா டக்குன்னு பேண்டேஜ் வாங்கி போட்டுருவேன். ஓகே சீக்கிரம் போ 3 2 1 போய்டும் தயவுசெய்து கைஸ். நம்ம மேலேயே ஏறிக்கலாம். வெரி சேஃப்னால் இந்த இடம்தான். அமைதியாக இந்த இடத்துல வந்துட்டிங்களா அவள்தான். நீங்கள் மாட்டின்னு ஜாலியாக போகலாம். இப்போ எப்படியோ கஷ்டப்பட்டு ஓட்டிட்டேன். ஹெல்த்து தான் இல்லை. இது வேறு என்ன கருமுன்னு தெரில. ஹெல்த்து குறையுதாயதுனால இல்லை. இப்போதைக்கு எனக்கு எதுவும் குறையில. நான் மட்டும் அமைதியாக போகிறேன். ஐயோ கைஸ் எனக்கு ஹெல்த்து ரொம்ப கம்மியாகுது. அதனால தான் நான் அமைதியாக நிற்கிறேன். இல்லைன்னா நான் அங்கேயும் ஓடி நின்றுருப்பேன். இப்போதைக்கு நான் நவரவே மாட்டேன். இடத்துலேருந்து நவரவே மாட்டேன். கைஸ் நம்மகிட்ட ரோபக்ஸும் கிடையாது. என்கிட்ட ஒரு 4 ரோபக்ஸ் வேணால் இருக்குங்க. அப்பா 140 மினிட்ஸ்னாலே பெரிய இடமாச்சு. எஸ் ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து தாங்க கைஸ் இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல எலிங்க இருக்கும். எலி ஐயோ ஏதோ கடிக்குதா. தண்ணி கிடச்சிருக்கு சந்தோஷம். குடிச்சிடலாம். கைஸ் இந்த கப்போர்டெலாம் ஓப்பன் பண்ணுறதுக்கே பயமாகுது. எலி வந்துச்சுன்னா தொல்லை. அதுவும் இந்த ரூம்லலாம் சொல்லவே தேவையில்ல. எலி அந்தளவுக்கு இருக்கும். ஐயோ கைஸ் இப்போதைக்கு நம்மளுக்கு பேண்டேஜு ஏதாவது வேணுமே. நம்மளுக்கு இப்போது ஹெல்த்தை ரெக்கவர் பண்ணணுன்னா நம்மளுக்கு பேண்டேஜ் வேணும். பேண்டேஜ் வேணும்னா அங்கே பேய் இருக்குது. என்ன பண்ண நம்ம இப்படி மாட்டிப்போம்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் போயிடவும் மாட்டேன். ஏன் எக்ஸ்ப்ளோர் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நான் சொல்லலை. அடுத்த சைட்லேயே எழுதிங்க. பார்த்துச்சு நம்ம போயிடுவோம். இது மாதிரி இருந்தோன்னா இது என்ன இது பீஸா எஸ் கிளம்பிடுவோம் இங்கேருந்து. இதுக்கு மேலே இங்கே டேஞ்சர். ஓகே ஒரு வழியாக இங்கேருந்து தப்பிச்சாச்சு. அங்கேருந்து தப்பிச்சாச்சு. அப்படியே மேலே ஏறிக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லாதனால தான் நான் வெளில போகல. ஜேய் இது ஐயோ கைஸ் என்னன்னு தெரில கைஸ். அது சாப்பிட்றா கைஸ் சத்தியமாக எனக்கு தான் தெரில. இது நான் மட்டும் ஓரமாக வந்துட்டேன். இது கண்ணால் ஏதோ பண்ணுது கைஸ். நான் மட்டும் ஆடினே போகிறேன். அதான் அவங்களே சொல்லிக்கிறாங்க கீப் மூவிங்னு. அதனால் மூவிங்லேயே இருக்க போகிறேன். ஒரே இடத்துல நிற்கதான் கூடாது போல் இதுக்கு. ஓகே வேறு வழி இல்லை. இவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்ம தப்பிப்போம் உசுரோட. ஏன்னா என்ன லைஃப்பில் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக அவங்களுக்கு தெரியும் எவ்வளோன்னு இருக்கிறேன்னு. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓ ஷர்ட் நல்லா வந்து மாட்டிக்கிட்டேனே. கைஸ் 71 ரூபா இருக்குது. கம்மியாக எதாவது பேண்ட் எதாவது வச்சுருக்க மாட்டிங்களாடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. அது போய் தொலைஞ்சிடுச்சு. நம்ம மேலே நின்றுவோம்.
நல்ல வேலை நான் மாட்டினேன் நின்றுட்டேன் வந்து. ஓகே பேண்டேஜ் வாங்கினா 80. இந்த இடமா இறங்கிச்சு. உள்ள சாவியை போட்டுக்கலாம். சாவிடா சாவி என்ன இது? ஒரு சில ரூம் தான் திறக்கும் போல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக. பேண்டேஜ் மெடிக்கேட் போடுற 10 செகண்டில் எடுத்து போட்டுருவேன். அப்பா கைஸ் இந்த கேமில் எனக்கு உயிர் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருக்கே. ஓகே இப்போதைக்கு சந்தோஷமாக தான் இருப்பேன். இது என்னன்னு தெரில, அந்த டைம் ஏதோ திருப்பி போட்டேன், இன்னும் தெரில. சரி பரவாயில்ல இருக்கட்டும். அடுத்த டோர் இது ஓப்பன் பண்ண முடியாது, இதையும் ஓப்பன் பண்ண முடியாது. அந்த வேலை பக்கமே போயிடக்கூடாது. இதையும் ஓப்பன் பண்ண முடியாது, அதை பண்ணி பார்த்துருவோம் பண்ண முடியாது. அப்புறம் இது பண்ண முடியாது. அங்கே அந்த எலி மோசமான எலி இருக்குது, அது பக்கமே போயிடக்கூடாது. நம்ம மட்டும் போயிடலாம். இது உள்ளே எதுவும் இருக்குது, அதை பாருங்க காலெலாம் தெரியுது. அந்த எலியை பார்த்துட்டு டாட்டா பை பை குட் பை. அந்த இடத்துல கிளம்பியாச்சு. இப்போது நம்மளுக்கு வந்து பேண்டேஜ் இருக்குது. இப்போதைக்கு பேண்டேஜுக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் சாப்பாடுக்கு தான் பிரச்சனை வரும், ஏன்னா சாப்பாடு இல்லை. தண்ணி வந்து குடிச்சிக்கலாம். பேச எப்பவுமே ஃபில்லாகவே வச்சுக்கணும் எல்லாமே. இது வேறு என்னது சர்வே. ஐயோ நெக்ஸ்ட்டு ஃப்ளோருக்கு 6 minutes லெஸ் பண்ணிட்டாங்களோ என்னவோ தெரில. -6 இருந்து இந்த எலிங்கிட்டேருந்து தப்பிக்கணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதால் ஏற முடியாது, அதை வச்சு நீங்கள் பயப்படவும் தேவையில்ல. நம்மகிட்ட இது எக்ஸ்ட்ராவே இருக்குது கைஸ். இது 3 இருக்குது, இதோடு சேர்த்து 3, அதனால் பிரச்சனை இல்லை. இதேமாரி அமைதியான நிற்கணும் ஓரமாக. கைஸ் எலிங்களும் போயிடுச்சு, எலிங்க தொலைலேருந்து தப்பிச்சாச்சு. அப்பா 10வது ஃப்ளோருக்கு வந்தாச்சு கைஸ். இன்னும் ஒரு 15 ஃப்ளோர் மட்டும் தாக்கு பிடிச்சிட்டோன்னா போதும். 14 தானே இது? ஐயோ 15 நினச்சினே இருந்தேன் நான் வேறு. இன்னும் ஒரு 14 ஃப்ளோர் தாக்கு பிடிச்சிட்டா போதும். அது லாவாவா கைஸ்? நான் என்ன பண்ணுவேன் லாவா வருதுண்ணா? ஐயோயோ நான் அவ்வளோதான் லாவா. நல்ல வேலை லாவா இதோட முடிஞ்சு போச்சு. அதனால தான் சொல்கிறேன், எப்பவுமே இது மேலே நின்றுக்குவாங்க சேஃப்னு. திடீர்னு அது வரப்போ ஏற முடியாதுல்ல. இப்போ நான் சேஃபாக வந்த மாதிரி நீங்களும் வந்துட்டிங்கன்னா இந்தமாரி ஜாலியாக நிற்கலாம். அதுதான் போயிடுச்சு. தண்ணியே வந்தாலும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட தண்ணிக்கான ஒரு இது இருக்குது. அப்புறம் ஏதாவது புகை போட்டு விட்டானுன்னு அதுக்காகவும் ஒன்று இருக்குது. நல்ல வேலை எதெல்லாம் கிடைக்குதோ டக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் யூஸ்ஃபுல். ஓகே இப்போதைக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. ஸ்பைடர் அட்டாக்கு பார்த்தீங்களா, இந்தமாரி குத்துக்கினே இருப்பானுங்க. அதனால நீங்கள் உஷாராக இருந்துட்டீங்கன்னா அவ்வளோதான். இதேமாரி மேலே நின்றுட்டா போதும் கைஸ். அவ்வளோதான், ஸ்பைடரும் போயிடுச்சு, அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. 11 ஃப்ளோர் வந்துட்டோம் கஷ்டப்பட்டு. இப்போ 12வது ஃப்ளோரும் வந்துட்டோம், எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம். ஓகே இன்னும் கொஞ்சம் தான், அதை மட்டும் ஓட்டிடணும். ஓப்பன் பண்ணிட்டானுங்க. ஏதோ மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு காசை சேர்த்து வச்சு நம்ம உருப்படியாக ஒரு கன்னை வாங்கணும். எப்பவுமே காசு மட்டும் வேஸ்ட் பண்ணுறாதீங்க. இப்போ என் கதையை பார்த்துருந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பேய்கிட்ட ஒரு கடி மட்டும் வாங்கிக்கிறேன். அந்த பேய் வந்து ஒரே ஒரு கடியோடு முடிச்சிக்கும். நம்ம பேண்டேஜ் போட்டுப்போம், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த்து ரெக்கவர் ஆகிற வரைக்கும் போட்டுக்கினே தான் இருக்கணும். நம்ம ஹெல்த் வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கலாம், ஏன்னா அதுதான் பெஸ்ட்டு. அவ்வளோதான் கைஸ், இதுக்கப்புறம் பெஸ்ட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் பேண்டேஜ் வாங்கி பத்திரமா வச்சுக்கலாம். தண்ணி வந்து வேஸ்ட்டே பண்ணிடக்கூடாது, அதுவும் மெயின். மேலே என்னவோ இருக்குது, கேண்டில் சரி வச்சுப்போம். எதுவும் தெரிலனா கூட வச்சுக்கலாம். மெடிக்கெட் கைஸ், இந்த மாரி தான் நான் சொல்கிறேன். இந்தமாரி லக்கில் நிறைய கிடையுது இங்கே. செம்ம இடம் கைஸ் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு, சும்மா சொல்லக்கூடாது. ஓகே இன்னும் இங்கே தான் இருக்கா? அங்கே எதுவும் இல்லை. இங்கே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மி டைம் தான். நம்ம வந்து இங்கே கொஞ்சம் பக்கத்துலேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம், அவ்வளோதான். பேண்டேஜும் நிறைய கிடச்சிருக்கு, பிரச்சனையே இல்லை. இப்போதைக்கு எனக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா பேண்டேஜ் என்னடா இது பேண்டேஜ் இருக்குது.
இதேமாரி சாப்பாடு இல்லை, அது ஒன்று தான் குறை. அது கூட பரவாயில்ல, கவலை இல்லை. இந்த ரூம்குள்ளே போவேனா, நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது. அப்பா இந்த எலியை பார்த்து போயிட்டேன் கைஸ் நான். ஓ மை கேட், ஒரு விஷயத்தில் என் உயிரே போயிடுச்சு. ஐயோ ஏதோ பண்ணிகிட்ருக்கு. ஐயோ நவுறா நவுந்து போடா. டபுளாக கிடைக்குதே. ஐயோ சத்தியமாக இது பக்கமே வர மாட்டேன். ஐயோ ஒரு வாட்டி தான் எடுக்க முடியும். ஐயோ நிறைய இருக்குது பேண்டேஜ்லாம். ஐயோ போச்சு, பேண்டேஜ்லாம் போச்சு கைஸ். பேண்டேஜ் மட்டும் எடுத்துடணும் கைஸ். எப்படியாவது ஃபாஸ்ட்டாக பண்ணி ஓடுறா. டே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சோலி முடிஞ்சிச்சு. பேண்டேஜும் விட்டாச்சு. எடுக்க முடியுமா? வாய்ப்பில்லை. ஓ ஷிட் கைஸ், இதுதான் டக்குன்னு நீங்கள் கொஞ்சம் எம்டியாக வச்சுக்கோங்க. ஏன் தெரில, இது ஒரு பொருள் தான் நம்மளால் எடுக்கவே முடியுது. எனக்கு அதான் டென்ஷன் ஆகும் பயங்கரமாக. நம்மளுக்கு அன்லாக் ஆகிடுச்சு. இப்படி கேர் நிறையவே இருக்குது. என்னாச்சு? அதான் இதுக்கு தான் நான் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்கன்னு. இப்போ பார்த்தீங்களா, எர்ரா ஆல்ரெடி இருக்குதா? அப்போ எடுத்து நீங்கள் இதை வச்சு அடிக்கணும். அட்ரா எப்படி கைஸ் இதை வச்சு அடிக்கிறது எனக்கே தெரியலையே. ஐயோ மறந்து போச்சு எப்படி அடிக்கணும்னு. அட்ரா கஷ்டம். இது எப்படி அடிக்குதுன்னே தெரில எனக்கு. ஒரு வாட்டி கிளிக் பண்ணி விட்டா போதுமா? ஆமாம் கைஸ், இது ஒரு வாட்டி கிளிக் பண்ணி விட்டாலே போதும். அது தெரியாமல் நான் மாட்டுன்னு என்ன பண்ணுவேன். ஐயோ தண்ணி, இதுதான் நான் சொன்னேன் தண்ணி. பார்த்தீங்களா? ஏங்கிட்டேவா கைஸ் தண்ணியை இது வந்து ஊற்றி வச்சுக்கணும். இதுக்குள்ளே போயிட்டு ஊற்றி வச்சாச்சு. மாஸ்க்கு நல்ல வேலை, என் கதை முடிஞ்சிருக்கும். ஆஹா, இப்போ ஃபியூல்னா கதைன்னு தெரியலையே. ஃபியூவலுக்கு முடிய போகுது. ஐயோ ஃபியூல் முடிய போகுதுன்னா அப்போ ஃபியூல் இதில் தருவாங்களா ஸ்டோரில்? ஐயோ இதில் தரமாட்டானுங்க கைஸ். போச்சு. இது ஒரு இது லைட் ஆல் கேண்டிலா. ஐயோ நெருப்பை பற்ற வைக்கணுமா? அப்போ தான் இது போகும் போல். போயிடுச்சு. அழகாக ஏறி மேலே வாங்க சப்புன்னு. என்னாச்சு இப்போ எது செலுத்து குறையுது? ஐயோ ஃபியூல் இல்லையா? 8 இது வேணுமா? நம்மக்கிட்ட இருக்கிறது 4 தான். சரி ஓகே, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பரவாயில்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் எடுக்கணும் எதாக இருந்தாலும். மேலே விடா. ஐயோ தண்ணி வேற இல்லையா? புறா. ஓ மை காட், இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஏன்டா ஹெல்த்து குறையுது? ஐயோ சாப்பாடும் இல்லையா கைஸ்? டயா போயிட்டு தான் சரியான வழின்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு ஆனால் இவ்வளோ ஃப்ளோர் வந்துட்டேனே, அதனால தான் நான் பார்க்குறேன். ஆஹா பேண்டேஜ். சரி போட்டுப்போம் பேண்டேஜ். இதேமாரி போட்டுக்கிட்டே போம். வேறு வழி இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. சாப்பாடும் வழி இல்லை, எதுக்குமே வழி இல்லை. எஸ்ன்னு கொடுப்போம். ரோபாக்ஸ் கேட்பீங்களே, நல்லா பண்ணுறீங்களா டேய்? மேலே என்ன வருது? எட்ரா அதை கரெக்டாக எடுக்க முடியல என்னால். வேறு எடுத்துட்டேன், போடு. ஹீலிங் பண்ணி வச்சுக்கிறேன். என்னை வேறு கண்ணே தெரில, இருந்தாலும் லைட்டாக பார்த்து விளாட்றேன். ஏதோ ஓரளவுக்கு தெரியுது. அப்போ டை ஆகிட்டா இந்த கேமை முடிச்சிக்க வேண்டியதான். டை ஆகிற வரைக்கும் நான் விளாட்னே தான் இருப்பேன்.
ஓகேவா, உங்களுக்காக டை ஆகிற வரைக்கும் விளாட்னே இருக்கேன். மேலே பேண்டேஜ் கடைசி வரைக்கும் பேண்டேஜ் கிடச்சின்னே இருக்கும், நான் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். எப்படி பார்த்தீங்களா? ஏதாவது சாப்பாடு தான் கிடைக்கவே மாட்டேங்குது. ஐயோ டைமும் முடிஞ்சு போச்சு. டப்பு ஓடுறா, டே ஓடுறா 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 ஓடுறா, குடுன்னு ஓடுறா. இப்படி வந்துட்டேனா? இப்போ எந்த பட்டன் அழுதுனா எனக்கு ஒன்றுமே தெரில, ரொம்ப இருட்டாகுது. கேண்டில் ஏதாவது வச்சுருப்பேனே நான், எக்ஸ்ட்ரா ஒரு கேண்டில் எடுத்துன்னு வந்தேங்க கைஸ் நானா. அப்பா வெளிச்சமாக இருக்குது. இப்போ தான் இதில் போயிட்டு சாப்பாடு 40 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டு அவ்வளோதாங்க கைஸ். இது ஒரு 50% ஏற்றி விட்டாச்சு. தண்ணியை குடிச்சு ஏற்றணும். இருந்தாலும் போகுது எலிவேட்டர், எப்படி இருந்தால் தெரில. ஃபியூல் இப்போதைக்கு ஃபியூல்லாம் ஸ்டாக்கில் வச்சுருங்க, நல்லாயிருக்கும் ஷாப்பில். ஆஹா 15 ஃப்ளோர் வந்துட்டோம். எப்படியாவது கஷ்டப்பட்டு ஓட்டிட்டோன்னா சந்தோஷமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தான், கொஞ்சந்தே தான். எப்படியாவது தாக்கு பிடிக்கணும். இன்னும் ஒரு 9 ஃப்ளோர் தாக்கு பிடிக்கணும். அதை மட்டும் தாக்கு பிடிச்சிட்டோன்னா நம்ம வின் பண்ணிவிடுவோன்னு நினைக்கிறேன். எப்படி இதோட வின்னிங் டச் இருக்குன்னு தெரில, இப்படி தான் ஃபஸ்ட் டைமு. கைஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தனியாக மட்டும் வந்துடாதீங்க. தனியாக கேம் ப்ளே பண்ணிவிடுண்டா அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா அதுதான் நீங்கள் பண்ண பெரிய தப்பாகவே இருக்கும். ஏன்னா இப்போ என் கதையை பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் சொல்கிறேன்னு. இப்போ எதனால எனக்கு அடி விழுதுன்னே தெரியல, கடிதா என்னன்னே தெரில. எல்லாம் முகமடிக்கு முன்னாடி போட்டுக்குமா என்னன்னே தெரில கைஸ். அடி விழுந்துன்னே இருக்குது. ஏதோ அங்கே வேறு கிடக்குது. சாப்பாடு எப்போ கிடைக்குது பாருங்க. இப்போ நம்ம கேட்டுமா? ஐயோ கைஸ் டயர்டக்கூடாது. இவ்வளோ தூரம் வந்துட்டேன் நான். ஃபியூல் ஓடிடுறா கைப்புள்ள. ஐயோ ஓடிடுறா. அவ்வளோதாங்க கைஸ், நம்ம தப்பிச்சிட்டோம். ஃபியூலை போடுங்க. வா இயர்லி எக்ஸிட். எஸ் இயர்லி எக்ஸிட். சீக்கிரமாகவே எக்ஸிட் பண்ணிடுறேன் எப்படியாவது. இந்த கேமை முடிச்சிட்டா போதும் எனக்கு. 16 வந்தாச்சு, 17 வந்தாச்சு, சந்தோஷம். இன்னொரு 7 ஃப்ளோர் தான். 7 ஃப்ளோர். நல்ல வேலை நம்ம முன்னாடியே மேலே ஏறியாச்சு. ரேட் அட்டாக்லேருந்து தப்பிச்சிடுவோம், பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு கொஞ்சம் ஹெல்த்து தான் இல்லை கைஸ். ஆனால் பெரிய விஷயம், நான் வந்து துளியோண்டு உயிர், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சின்ன உயிர்லேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன் நான். எப்படியோ எங்கே இருந்தால் வந்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே எப்படியோ தச்சாச்சு. காயினும் கம்மியாக தான் இருக்குது. ஷாப்பு என்னடா இந்த ஷாப்பு அந்த ஷாப் ஓப்பன் பண்ணுமே. இப்போதைக்கு தண்ணி தான் இல்லை. தண்ணி அங்கே இருக்குது, பிரச்சனை இல்லை. அங்கே போய் பிடிச்சிப்போம், தண்ணியை பிடிச்சிப்போம். வா தண்ணி குடிச்சாச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ மேலே ஏறிடுவோம். போர்ட்டல் இஸ் ஓப்பனா? ஐயோ வானா கைஸ், இதெல்லாம் என்னன்னே தெரில. போர்ட்டல்லேருந்து தண்ணியெலாம் கிடைக்குது. ஆஹா அதுக்கு மாதிரி ஸ்பைடரும் அது. ஐயோ தயவுசெய்து போய்டு. ஐயோ போர்ட்டலே போய்டு. போய்டு போ. ஆனால் அதுலேருந்து நிறைய கிடைக்குது சாப்பாடு. கீழே இறங்கினாலும் போட்டு தள்ளிடும் போல். திரும்பி அப்படியே இருந்துட்டால் நல்லாயிருக்கும். போயிடுச்சுன்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன். ஐயோ ஒரு வேளை போர்ட்டலில் இருக்கிற வரைக்கும் தான் அதெல்லாம் இருக்குமோ. ஆனால் எலிலாம் ஓடி வருது கைஸ் அதுலேருந்து. போயிடுச்சு, போர்ட்டல் போயிடுச்சு. சாப்பாடு கிடச்சிடுச்சு. வா ஐயோ சந்தோஷமாக இருக்குது. சாப்பிட்றா அப்பாடி 100 ஆக்கியாச்சு. தண்ணி இதில் ஊற்றிடலாம் கைஸ். சூப்பர் கேம் கைஸ், சூப்பர் கேம். அப்போ வந்து டென்ஷன் ஆகிட்டேன். சர்வே பிளாக் ஹோலா? டே
ஏறுறா மேலே ஏறுறா. மேலே ஏறுறா. அப்பா ஐயோ எத்தனை பிளாக் ஹோல் பாருங்க கைஸ். ஐயோயோ இதெல்லாம் என்ன புதுசாகுது. இது இப்போ பேண்டேஜ் வேறு எடுத்து போடணும் நம்ம டாக்டர்னு. ஓ மை கேட். இதுலேருந்து எப்படியா தப்பிக்கணும். அவ்வளோதான். போயிடுச்சு பேண்டேஜ். போடு. அவ்வளோதான் பேண்டேஜும் போட்டாச்சு. 19வது ஃப்ளோர் வந்தாச்சு. அவ்வளோதான். இன்னி ஒரு கொஞ்சம் ஃப்ளோர் தாக்க பிடிச்சிட்டா நம்ம எக்ஸ்பர்ட். தட் மீன்ஸ் நம்ம பயங்கரமாக ஆடுறோன்ற அர்த்தம். ஓகே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஐயா வெஞ்ச் வேறு தேவையா? இதை ரெடி பண்ணணுமா? என்ன கேசிது? சோதனைக்கு மேலே சோதனை மேலே சோதனைன்ற மாரி இருக்குது இவங்க பண்ணுறதுலாம். டைமண்ட் என்னத்துக்கு? அந்த டைமண்ட் என்னத்துக்கு? ஐயோ எங்கே போனாலும் பேயாக இருக்குது. பேய்கிட்டேருந்து ஒரு நல்ல விடுவு காலம் கிடச்சா நல்லாகும்பா. கடையில் சாப்பாடு ஜூஸு நான் அப்படியே குடிச்சிடுறேன். ஏன்னா அப்படியே வச்சுலாம் இருக்கக்கூடாது. ஓகே ஏதாவது நம்மளுக்கு வெஞ்சு கிடச்சா நல்லாயிருக்கும். ஜூஸ் குடிச்சிடுவோம். இதுக்கப்புறம் கடைக்கெல்லாம் அப்பப்பே டப்புன்னு குடிச்சிடணும். நம்மளுக்கு ஃபில்லாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அப்பப்பே நம்ம அதை சாப்பிட்டுட்டு வந்தால் நல்லது. கேண்டில் கிடச்சிருக்கு சந்தோஷம். இன்னுமே தெரியாததுக்கு இதாச்சும் தெரிஞ்சு வெஞ்சு கிடச்சிட்டா நான் தப்பிச்சு ஓடுவேன். அவ்வளோதான். நம்மளுக்கு தேவையான பொருள் கடையில் வைக்க தேடணும். அவ்வளோதான். என்ன உள்ளே வரைக்கும் வரா? ரெடி பண்ணணும். எப்படி பண்ணுறது? எப்படி ரெடி பண்ணுறது? ஐயோ நான் மாட்டின கையிலே வச்சுன்னுக்கிறேனே ரெடி பண்ணாம. சரி பரவாயில்ல வைப்போம். ஓகே கேண்டிலையும் வச்சுருவோம். அவ்வளோதான் கைஸ். 4 ஃப்ளோர் தான். 4 என்ன வேணும்? அதானே வேணும். அதோ தரேன். என் கதையை சும்மாவே முடிக்க போகிறீங்க கைஸ். நம்ம தான் எக்ஸ்பர்ட். அவ்வளோதான் கைஸ். என் கதையை முடிக்க பார்க்குறானுங்க. தப்பிச்சிக்கிட்டே இருப்பேனே, விடவே மாட்டேன். இதுதான் லாஸ்ட்டு. பேண்டேஜு மெடிக்கேட் எதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லையா? அவாயிடுச்சா? லேசரா? ஐயோ இப்போ என்ன வேணால் அதை சுற்றட்டும், எனக்கு கவலையே இல்லை. ஐயோ அப்படியே கீழே இறங்கிடுவேன். எப்படி பல். இப்போ என்ன பண்ணுவேன்? பல் எப்படியே நம்மளும் சுற்றுவோம். ஐயோ இந்த வீடியோ எவ்வளோ பெருசாக போதும் கேஸு. 40 நிமிஷம் வருது வீடியோ. நான் ரொம்ப ஷார்ட் பண்ணி ட்ரிம் பண்ணி உங்களுக்கு ஒரு 30 நிமிஷமாக போடுறேன். ரொம்ப பெரிய வீடியோவாக போகுது. அங்கங்கே கட் பண்ணணும். என்னதுடா? பை சம்திங்கா? ஐயோ வாங்குறேன்டா அப்பா. இவன் சும்மாவே டென்ஷனாக வரான். ஐயோ காசு இல்லையா? ஆல்ரெடி வச்சுக்கிறேண்ணா. வாங்கிட்டேன்டா அப்பா. ஐயோ வாங்கிக்கிறேன்டா. போடா. ஐயோ கைஸ் இவன் டேஞ்சர் போல். இவன்கிட்ட எதாவது வாங்கிக்கணும். இவன் நம்மளை கொல்ல பார்க்குறான். திட்டு நாய். இது எங்கேயும் வைக்க வர முடியாது. போயிட்டான். போடா வென்றி. இது அப்படியே ட்ராப் அப்படியே வச்சிரு. கரெக்டாக வைக்க முடியலையே. சரி ஓகே கையிலே வச்சு தான் சுற்றுவோம். டோன்ட் லுக் இந்த ஐ. கண்ணை பார்க்கக்கூடாதா? எங்கே இருக்குது? ஐயோ பார்த்துட்டேன். இன்னும் 2 ஃப்ளோர் தான். எஸ்கேப் பண்ண போகிறோம். ஜாலி. ஆஹா எஸ்கேப் பண்ண போகிற நேரத்தில் இந்தமாரி ஒரு ஸ்டாப்பா? ஏதாவது இருக்கா? ஐயோ 2 எட்டுக்கால் பூச்சி.
2 ஸ்பைடர் இருக்குது. சரி அவ்வளோதான் அப்படியே ஒரு ஓரமாக வந்துட்டேன். ஐயோயோ இன்னும் ஸ்பைடர் கடிக்குது. முட்றா டோரை. இதில் வந்துட்டு ஒரு பேண்டேஜ் வாங்கி போட்டுப்போம். ஏன்னா எவ்வளோ தூரம் வந்துட்டோம், அவுட் ஆகிட்டோம்னா வேஸ்ட்டாக போயிடும் எல்லாமே. அதனால் பத்திரமா இருப்போம். இப்போதைக்கு எதுக்கிட்டே மாட்டிக்கக்கூடாது. கேஸா அவ்வளோதான். நம்மகிட்ட இந்த மாஸ்க்கும் எரியுது, நம்ம பக்காவாக விளாட்லாம். ஐயோ ஃபியூல் இல்லையே. பரவாயில்ல, அதுக்குள்ளே போயிடுவோம். 2 ஃப்ளோர் தானே, இது போதும். 2 ஃப்ளோருக்கு. 1 ஃப்ளோருக்கே ரொம்ப குறையுது கைஸ். இது ஃபஸ்ட்டே சொன்னேன்னா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்கண்ணே. இப்போ எவ்வளோ யூஸ் ஆகுதுப்பாங்க. நல்ல வேலை இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கினேன். இல்லைன்னா நான் அவ்வளோதான் கையிலேயே வச்சுக்கணும் இதெல்லாம். ஒரு வழியாக அதுவும் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், போரிங்காக தான் இருக்குது. 42 நிமிஷம் வேறு போயிடுது வீடியோ. அப்படியே ஜம்ப் போடு பண்ண முடியல. வெற்றிகரமாக நம்ம முடிக்க போகிறோம். அந்த டைமில் என்னதுக்கு ஒரு ஸ்டாப்பிங் ஏதாவது வில்லங்கமாக பண்ணிட்டானுங்கன்னா அதுதான் நான் பார்த்து பயப்படுறேன். நீ ஜெயிக்க போகிறேன்ட்டு ஏதாவது வில்லங்கமாக பண்ணி விட்ருவானுங்க. இதெல்லாம் செதறி இருக்கும் போதே எனக்கு டவுட் ஆகுது. நான் வரலப்பா, நான் வரல. நம்ம சும்மா கேண்டில் யூஸ் பண்ணுவோம். இயர்லி சீக்கிரமாகவே மூடிக்கிறேன். நான் மேலே போய்ட்டு அப்படியே திரும்பி ஒரு வழியாக குட் எண்டிங்கில் நம்ம முடிச்சிட்டோம். பேட்ச் கொடுத்துக்குறாங்க. அப்பா பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க. நம்ம தான் இதுலேருந்து தப்பிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமாகுது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே 2 எலிவேட்டரா கண்டினியூ பிளேயிங்கா? ஐயோயோ வேணாம்ப்பா, இந்த கண்டினியூ பிளேயிங்கே வேணாம். நான் சும்மா சுற்றி பார்த்துட்டு போகிறேன். வேறு ஏதாவது இருக்கா? சும்மா இந்த இடம் உங்களுக்கு சுற்றி மட்டும் காட்டுறேன் என்ன இருக்குது அப்படின்றத. ஏதாவது இருக்கா? இந்த ரூம் ஓப்பன் பண்ணுவோமா? இந்த ரூமில் அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு இது என்ன கான்செப்டில் எடுத்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. சரி ஓகே, இந்த ரூம்குள்ளே போய் பார்ப்போம். சரி அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றுமே இல்லை. சும்மா ரூமாக கிடையாது, உள்ளே போனால் ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கேமை நான் வின் பண்ணியிருக்கேன்.